பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இந்த அருமையாக கால வேளையிலும் தேவன் ஒரு வசனத்தின் மூலமாக நம்ம மத்தியில் பேசுவாராக. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 1:10. என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே மகனே, மகளே என்று சாலமோன் ஞானியின் மூலமாக தேவன் அவர் நமக்கு கூறிய நல்ல அறிவுரை. பிரியமான சகோதரனே, சகோதரியே, பாவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா நயம் காட்டுவார்கள். இப்போ பாவத்தில் விழுந்த ஒரு மனிதன் தான் சுற்றிலுள்ள ஜனங்களை, சுற்றிலுள்ள நபர்களை என்ன பண்ணுவாங்க, இந்த பாவம் இது இப்படி இருந்தது, இது இப்படி இருந்தது, இது இச்சையாக, இது இவ்வளோ அருமையாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, ஜாலியாக இருந்தது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நயங்காட்டி அந்த பாவத்தில் அவர்களையும் விழும்படியாக செய்யும்படியாக, அவர்களையும் விழுத்தல்ல, அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நயங்காட்டுவாங்க. அப்படி அவர்கள் நயங்காட்டும் போது நீ சம்மதியாதே என்று சொல்லி அருமையான அறிவுரை கூறுகிறார். அதனால் இன்றைக்கி இந்த உலகத்திலையும் பல பாவத்தில் விழுந்த மனிதர்கள், பாவத்தில் விழுந்த அந்த பாவமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாவத்தை தன் சுற்றில் இருக்கவங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நயங்காட்டி சம்மதிக்க வைக்கிறாங்க. இதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த பாவத்தில் என்ன பண்ணிடுறாங்க, விழுந்துடுறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனை, சகோதரியே, இந்த நயங்காட்டுதல் ஆதியிலிருந்தே இது காணப்படுகிறது. இது பிசாசினுடைய வேலை. லூசிஃபர் என்பவன் அந்த இடத்துல அவன் பாவத்தில் விழுந்து அவன் தேவ சமூகத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தள்ளப்பட்ட தூதனானவன், அந்த பிசாசானவன், அந்த பொல்லாங்கன் என்ன பண்ணா, தேவன் அழகாக படைத்த அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் தேவனுக்கு நிகராக தேவனோடு உறவாடி கொண்டிருந்து தேவன் படைத்த அனைத்து சிருஷ்டிகளையும் அனுபவித்து ஆண்டு கொண்டிருந்த அந்த ஜனங்களை, அந்த மக்களை அவன் எப்படியாகிலும் அவன் என்ன பண்ணும், எந்த பாவத்தில் அவன் விழுந்து போனானோ அதே பாவத்தை அவன் நயங்காட்டி சம்மதிக்க வைக்கலாம். அவர்களும் விழ வேண்டும், அந்த பாவத்தில் விழ வேண்டும். இவர்கள் மாத்திரம் எப்படி, அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஏதேன் தோட்டத்தில் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க, அவர்கள் நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று சொல்லி அவன் ஏவாளிடம் என்ன பண்ணுறான், நயங்காட்டுகிறான். நீ தேவர்களைப் போல ஆவாய், இதை புசி, தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா, நீ புசி என்று சொல்லி அவன் ஒரு பாவத்தில் விழும்படியாக நயங்காட்டினான். அதைத் தொடர்ந்து ஆதாமும் அந்த பாவத்தை செய்தான். பிற்பாடு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பாவத்தில் சம்மதித்து விழுந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பாவத்தில் விழும்போது அவன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து மேன்மைகளையும் அவன் இழக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்று லூசிஃபர் அவன் ஒரு தலைமை தூதனாக, அவனுக்கு பல சிறப்பு தாளந்துகளை, திறமைகளை தேவன் பிதா தந்திருந்தார். ஆனால் அவன் பாவத்தின் மூலமாக அது அனைத்தையும், அந்த மேன்மையும் இழந்து போனான். அவன் அந்த பாவத்தை, அவன் இழந்ததை, அவன் எதுவுமே அவன் என்ன பண்ணல, அந்த மேன்மை இழந்ததை அவன் ரியலைஸ் கூட பண்ணல. உடனே அவன் என்ன பண்ணுறான், யாரும் இனிமேல் அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடாது, அந்த பாவத்தில் என்ன பண்ணுறான், திருப்பியும் சம்மதிக்க வைக்கிறான். பலருக்கு என்ன பண்ணுறான், அதை கெடுக்கணும்னு சொல்லி அவன் தீர்மானம் எடுத்து பண்ணுறான். தேவன் இந்த பூமியை படைத்து நீங்கள் இதெல்லாம் வாழ்ந்துருங்க, எல்லாம் உங்களுக்கு சிருஷ்டிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, இது அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர் கட்டளையிட்டார். ஆனால் அவன் எப்பொழுது அந்த பாவத்தில் விழுந்தானோ, ஒரு மனிதன், ஒரு மனுஷி எப்போ அந்த சாத்தானுடைய சத்தத்திற்கு கேட்டு அந்த பாவத்தில் விழுந்தாங்களோ அப்போ தான் ஆண்டு கொள்றதை விட்டுட்டு அவங்க எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்கிறது என்று சொல்லி அவர்கள் தொடங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது கேட்டுக்கொண்டு இருக்கிற பிரியமான சகோதரனை, சகோதரியை, இன்றைக்கி தேவன் வெளியேறப்பட்ட இந்த ரட்சிப்பை தந்து, வெளியேறப்பட்ட இந்த கிருபையை தந்து, அழைப்பை தந்து உங்களை சும்மா அவர் அழைக்கலாம். உங்களை மேன்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தேவன் என்ன பண்ணிருக்காரு, உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை உயர்த்தி இருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, அந்த மேன்மை இழந்துடக்கூடாது. தேவன் இந்த பூமியில், வானிலும் பூமியிலும் மேலான நாமத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார், எல்லா அதிகாரங்களையும் உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்துகிறோமா, இல்லை நம்ம பாவமான காரியங்களுக்கு செவிசாய்த்து அதை நம்ம இழக்கிறோமா?
அந்த நயங்காட்டுதலுக்கு நாம் செவிசாய்த்து நாம் அந்த மேன்மையை, அந்த ரட்சிப்பை, அந்த கிருபையை நம்ம இழக்கிறோமா என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும், சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கி பலர் இந்த காரியங்களில், பாவைகளுடைய நயங்காட்டுதலில், அவங்களுடைய இச்சையில், அவங்களுடைய கவர்ச்சியில் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய வேல்யூவை என்ன பண்ணிடுறாங்க, இழந்துடுறாங்க. இன்றைக்கி பிசாசோட வேலை அதுதான். உன்னுடைய வேல்யூவை, உன்னுடைய அந்த வெளியேறப்பட்ட அந்த ரட்சிப்பை, மகிழ்ச்சியை, உன்னுடைய சமாதானத்தை, உன்னுடைய அனைத்து காரியங்களையும், சுத்த மனசாட்சியை கெடுத்து உனக்குள்ள தீமையான கலைகளை விதைக்க வேண்டும். உனக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சியை விதைக்க வேண்டும். உனக்குள்ள நிம்மதியற்ற ஒரு ஜீவியத்தை விதைக்க வேண்டும். எப்பொழுதும் உன்னை பாவத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறான், சில சூழ்நிலைகள் மூலமாக, சில மனிதர்களை மூலமாக, சில காரியங்கள் மூலமாக உன்னை தூண்டிக்கொண்டு நயங்காட்டி கொண்டே இருக்கிறான். அப்படி நயங்காட்டும் போது நீ சம்மதியாதே. நம்ம அதுக்கு சம்மதியாமல் போல்டாக சொல்லணும். நோ. சிலர் கூறலாம், சில கிரிட்டிசிசம், சில இந்த மாதிரி காரியங்கள்லாம், தீமையான காரியங்கள், பாவமான காரியங்கள் சிலர் நம்மக்கிட்ட சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும், போல்டாக சொல்லணும், எனக்கு இது விருப்பம் இல்லை. அதுக்கு நம்ம இணங்கி போய் அப்படிங்களா, இப்படிங்களா, எப்படி இருந்துச்சு, அப்படியா, இவங்க அப்படியா, இவங்க இப்படியா, சில காரியங்கள் நம்ம கேட்கும் போது, அந்த பாவத்திற்கு நாம் சம்மதிக்கும் போது, அது சிறிய பாவமோ பெரிய பாவமோ, அதற்கு நாம் நயங்காட்டுதலுக்கு செவிசாய்க்கும் போது அது என்ன பண்ணும், நம்முடைய மேன்மையை அது என்ன பண்ணும், அழிச்சிடும். அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரன், சகோதரியே, உன் மேன்மையை நீ இழந்துராத. உன் மேன்மையை எந்த சூழ்நிலையை இழந்துராத. தேவன் வெளியேறப்பட்ட அந்த ரட்சிப்பை தந்திருக்கார். பலருக்கு கிடைக்காத அந்த ஸ்லாக்கியத்தை உனக்கு தந்திருக்கிறார். பாவிகள் உனக்கு நயங்காட்டுவாங்க தான், பாவிகள் உன்னை சம்மதிக்க வைப்பாங்க தான். ஆனால் நீ தேவனுடைய பிள்ளை, அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட மகள், அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட மகன் என்று ஒரு காலத்தில் நாம் மறந்து விடக்கூடாது. அப்படி நம்ம அதை உணர்ந்து ஒரு வாழ்க்கை வாழ்வோமாகில் தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார். பார்த்தீங்களா, நீங்களும் பலருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. இது வரைக்கும் சில காரியங்களில் நம்ம சம்மதிச்சிருக்கலாம், சில மேன்மைகளை இழந்திருக்கலாம், சில உயர்வுகளை, சில ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம். அதனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, எந்த நயங்காட்டுதலுக்கும் நான் சம்மதம் தெரிவித்து கூடாது. உம்முடைய பிள்ளை என்று எந்த சூழ்நிலையும் மறந்து விடக்கூடாதப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதமே ஆசீர்வாதத்தை தரும். நீர் ஆண்டு கொள்ளும்படியாக அன்று கட்டளையிட்டீர். நான் ஆள பிறந்தவன், நான் உம்முடைய ராஜ்யத்தை ஆள பிறந்தவன், உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளை. நான் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு உம்முடைய சிங்காசனத்தையே தருவேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே, அற்ப சந்தோஷங்களுக்காக அந்த மேன்மையை, அந்த சிங்காசனத்தை நான் இழந்து விடக்கூடாது தகப்பனே என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நிச்சயமாக என்ன பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெயிப்போமா? எங்களை மிகவும் அன்பா நேசிக்கிற அன்பின் பரலோக தேவனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே என்று சொல்லி ஆண்டவரே சாலமோன் ஞானி கூறின ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள், இந்த அறிவுரையை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, இதுவரை எங்கள் வாழ்க்கையில் பாவமான காரியங்களுக்கு நாங்கள் சம்மதித்திருந்தால் ஒரு விஷயம் நீர் மன்னிங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளாய் நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, எந்த மனிதர் மூலமாக, எந்த காரியங்கள் மூலமாக ஆண்டவரே இது மாதிரி சோதனைகளிலிருந்து நீர் எங்களை விலக்கி மீட்டெடுத்து காத்துக்கொள்ளும்படியாக செபிக்கிறேன். எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து ஆண்டவரே பகுத்தறிந்து ஆண்டவரே எது நல்லது எது தீமை என்று நாங்கள் நன்றாக அறிந்து ஆண்டவரே தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, தீமையை நாங்கள் வெறுத்து ஆண்டவரே நன்மையை நாங்கள் பற்றிக்கொள்ள நீர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கேற்ற ஆண்டவரே விலையுறந்த பாத்திரமாக நிறுத்துங்க. நீர் பரிசுத்தர், உம்மை போல எங்களை பரிசுத்தவான்களா நீர் மாற்றுங்கப்பா. நீர் ஆவின் கனிகளை தந்து எங்களை அலங்கரிங்க. நீர் ஆசீர்வதி. இந்த நாளில் ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் விசேஷமான நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. இன்று போல வாழ்க்கையிடவே ஆசீர்வாதமான நாட்களை அவர்களை கொண்டாட நீர் கிருபை செய்யுங்க. மீட்பராக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.